நடுவில் நங்கூரம் இட்ட பின்னர் வாழ்வினில் தடுமாற்றம் நிகழாமலே மாதுய ஆவியின் நிறைவுடனே வாழ்ந்திடு கலங்கரை கோபுரம் போல் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றே சொல்லியிருக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இங்கே 2 கேள்விகள் எழும்புகிறது. எதை கண்டு நல்லது என்று தேவன் சொன்னார்? வெளிச்சம். தேவன் நம் ஜீவியத்திலிருந்து எதை விளக்க விரும்புகிறார்? இருளை. இந்த உண்மையான செயல்முறையான சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த சத்தியம் விசேஷமானதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். அவர் எதை காண்கிறாரோ அதையே சொல்லுகிறார். இது சத்தியம். காரணம் என்னவென்றால், இருளும் வெளிச்சமும் ஒன்றாய் இருக்க முடியாது. இது செயல்முறையான சத்தியமாய் இருப்பதின் காரணம், இது வெளிப்படையான நம்மளுடைய ஜீவியத்தை எடுத்து காண்பிக்கிறது. இன்னும் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் மறுஜீவன் அடைந்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இது எப்படி நடக்கிறது? இதை பரிசுத்த வேதாகமத்தில் நிக்கதோமஸினுடைய ஜீவியத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவன் ஒரு மத குருவாக, அதிகாரி, இன்னும் அனுபவமுள்ள ஒரு மனிதனாகவும் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவன் சாமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தான். காரணம், அவன் உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயந்தவனாக இருக்கக்கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இப்படி சொல்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு காரணம் என்ன? அடுத்துள்ள வசனங்களிலே அவர் இப்படி சொல்லுகிறார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் அதையேதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மளுடைய புதிய பிறப்புக்காக அவர் அழைக்கிறார். அதனாலே நாமும் இந்த விசேஷமான செயல்முறையான சத்தியத்தை நம் அனுதின ஜீவியத்திலே வருகிறதை காணலாம். தேவனுடைய பார்வையிலே நன்மையாய் காணப்படக்கூடியதை நீங்களும் அனுபவிக்கலாம். புது ஜீவியத்தை நீங்களும் பெற்றுக்கொண்டு புதிய ஒரு சந்தோஷத்தை, புதிய ஆனந்தத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.